பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் உன் வேலையில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது. அதன் பிறகு எனக்கு நன்றி சொல்ல நீ தயாராக இரு. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய், அதில் குறை இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததையெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் ஏன் கோழையை போன்று அழுகின்றாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்னையே துணை, அன்னையே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வலம் வா. நீ இந்த அன்னையின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் என் தங்கமே. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, அல்லது 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக உன் அன்னையான நான் உனக்கு பதில் தருவேன். என்னுடைய குழந்தைகளான உங்களை நான் கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த இரண்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எங்கிருந்தாலும் நீ என்னை நம்பிக்கையோடு கூப்பிடும்போது, பொறுமை காத்து நினைக்கும்போது உன் அருகில் நான் நிச்சயம் இருப்பேன். உனக்கான நேரம் வரப்போகிறது. உன் வாழ்வில் உன் மனம் என்ன சொல்கிறது என்று ஒரு நிமிடம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னிடம் கூறிவிடு. அப்போது உன் மனதில் வெளிச்சமே இருக்கும். உன் அன்னை உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் உன் கண்முன் தோன்ற செய்வேன். கலங்காதே என் குழந்தையே. எல்லாம் நல்ல செய்திகள் உன் செவிகளை எட்ட கண்கள் பார்க்கும் காலம் உன் வாழ்வில் அரங்கேறும் நேரம் வரப்போகிறது. தயாராக காத்து கொண்டு இரு. உன் வாழ்வின் மாறுதலுக்காக நீ காத்து கொண்டு இரு. நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேலை ஒன்று 5 பெண்களின் உதவியோடு முடியப் போகிறது. இது உன் தாய் மீனாட்சியின் வாக்கு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள். இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை. உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது. உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம்.
ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார், என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன். இது உன் நல்லதற்காகத்தான். உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நல்ல குணத்தால், நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே. என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். கவலையை விட்டு ஒளி. உறுதியோடு இரு. என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவது இல்லை. என் சன்னதியில் நீ கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிடும். நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆலயப்படிகளில் யார் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வியாதியையும் வலியையும் நான் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த அன்னை அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன். உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை பெறப்போகின்றாய். நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாம ஜெபம் சொல்லி கொண்டு வா. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கின்றாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்குள் நிகழ்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் குழந்தையே. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கின்றது. உன் அன்பு உண்மையானது. அதில் நீ ஏன் குழம்புகிறாய்? வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த.
பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் என்பதற்கு. அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் என்று. உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று உனக்குள்ளேயே நீ போராடி கொண்டு இருக்கிறாய். தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிறையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான். நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் தங்கமே. பயப்படாதே, கலங்காதே. நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவேன். நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என் தங்கமே. நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் கொண்டு இரு. நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன். கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னை மீனாட்சியான நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். உன்னில் இருக்கும் நானே அதற்கு உதவியும் புரிவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் தாய் மீனாட்சி நான் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு?